Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முஸ்லிம் வீட்டு ஃபங்க்ஷன்கள்ல செய்யக்கூடிய சம்பா கோதுமை பாயசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்பா கோதுமை பாயசம் செய்யறது ரொம்ப சுலபம், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சம்பா கோதுமை பாயசம் செய்கிறதுக்காக நான் 3/4 கிளாஸ் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உடைச்ச கோதுமைன்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் கம்மியான குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டுமே சம்பா கோதுமை எடுத்துக்கோங்க. நான் 15 பேர் கிட்ட சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். ஸோ நான் 3/4 கிளாஸ் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். எந்த கிளாஸால் நீங்கள் கோதுமை அளக்குறீங்களோ அதே கிளாஸால் 3/4 கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். சம்பா கோதுமையில் ஜவ்வரிசி ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாயசத்தோட குவான்டிட்டியும் நிறையா வரும். கல்யாண வீட்டுங்களெல்லாம் அப்படி தான் சேர்த்துக்குவாங்க. எடுத்து வச்சுருந்த சம்பா கோதுமையை 2-3 தண்ணி சேர்த்து நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கட்டாயம் வாஷ் பண்ணிக்கோங்க, இதில் நிறைய தூசி இருக்கும். கோதுமையோட நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு கோதுமையும் ஜவ்வரிசியும் இருந்தது. நான் அதனால் 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் 1 கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. குக்கரில் வச்சுட்டு நல்லா 2 விசில் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக விசில் விட்டுட்டாலும் ஜவ்வரிசி வந்து குழஞ்சி போயிடும், சேர்த்த மாதிரி இருக்காது. ஸோ 2 விசில் விட்டு மட்டுமே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஜவ்வரிசியும் கோதுமையும் நல்லா வெந்துருச்சு. இது கூட நான் வந்து 1 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பால் சேர்த்த உடனே லங்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த லங்ஸ் எல்லாமே போயிட்டு நல்லா வந்து நமக்கு உதிரியாக வந்துடும். இப்போது பாயசத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டின் அளவுக்கு நான் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டன்ஸ் மில்க் சேர்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து 1/2 டின்னு, 1 டம்ளர் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வெறும் கண்டன்ஸ் மில்கில் செய்கிறதா இருந்தால் கூட செய்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு கொதிலாம் வராது, ஆனால் வந்து மேலே பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இன்னொரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சாரப்பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். பாயசத்துக்கு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாயசத்தை வந்து இதோட சேர்த்துக்கலாம். பாயசத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பிலே வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து இதை சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சம்பா கோதுமை பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பாயசம் ரெசிபியை நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண வீட்டுங்களெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.